ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவா கேசரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சி போகாமல் சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1 கப் ரவையை வறுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். தீஞ்சிடக்கூடாது, நிறம் மாறிடக்கூடாது. ரவையை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே கடாயில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதித்ததும் இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. சிம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்தாச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்க்குறேங்க. இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1 கப் சர்க்கரையாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ரவை நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க. இது கூடவே எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் நெய், 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா 1/2 கப் நெய்யாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே ஒரு தடுக்கா பெண்ணில் 1 கப் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கேசரி கரண்டியில் ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.